நீங்க தான் கண்டென்ட் பார்த்தேன். உங்க எக்ஸ பத்தி ஒரு கவிதை சொல்லுங்க. நோ பேட் வேர்ட்ஸ். கமெண்ட் செக்ஷனுக்கு போலாமா? காதலே வேண்டாம் என்று இருந்தேன், என்னை அடிமையாக்கி அனாதையாக்கி சென்று விட்டாய். நைஸ். யாரோ ஒருவருக்கு சொந்தமான பிறகு கவிதை எதற்கு? ஓம் சக்தி பராசக்தி. என் எக்ஸ் ஒரு தீய சக்தி. நானாக விரும்பி ஏற்படுத்தி கொண்ட காயம் நீ. ஓ மை காட். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. அவனை என்னுயிராய் நினைத்து விட்டேன், உயிரும் ஒரு நாள் பிரியும் என்று தெரியாமல். இன்னைக்கு பரவாயில்லப்பா, மோஸ்டா எந்த கவிதையும் கவுண்டர் அடிக்கிற அளவுக்கு இல்ல. என் மனதில் அவன், அவன் மனதில் அவள். இதோ வந்துட்டானுங்கல்ல, அவள் மனதில் வேறொருவன். இது அப்படி இதுக்கு கிடைத்தது வைரம் என்றாலும் தொலைத்த என் தங்கத்திற்கு ஈடாகுமா? நைஸ். ஆனா கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்கு. கவிதையா பார்க்கும்போது ஓகே, பட் ரியாலிட்டியில வைரம் கிடைத்திருக்கு. உட்காந்து தங்கத்துக்கு ஒப்பாரி வச்சுட்டு இருந்தா அப்புறம் வைரம் வயிற்றுல எட்டு வச்சுட்டு போயிடும். பட் கவிதையா மட்டும் பார்க்கும்போது வெரி குட். தூக்கத்தில் வரும் கனவு வித என்னை தூங்க விடாமல் செய்யும் உன் நினைவுகள் அதிகம். அப்துல் கலாமோட கோட்ஸ அப்படியே மாத்திருக்கான் பாரு. இவனுக்கெல்லாம் ஆயே வராம அடிச்சுக்கிட்டு தான் தாவான். எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருக்கட்டும். ஒரு புரோக்கன் ஹார்ட், வாடி போன ரோஸ், கண்ணுல தண்ணி 100. என்னடா பிரச்சனை உனக்கு? எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருக்கட்டும்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன அவ்வளோ? வேறொருத்தி வந்து விட்டாலோ என்று பயந்து கொண்டிருந்தேன், அவன் கதையில் நானே வேறொருத்தி என்று அறியாமல். நைஸ்ல. ஹேர் ஃபால் அப்படின்னா முடி கொத்துதா? மயிரா போ போடாதே. சேராத காதல் தான், ஆனால் அவள் மீது தீராத காதல். அவள் நினைவால் என் மனம் மீண்டும் மீண்டும் மலர்கிறது. நிறைவேறாத ஆசைகளில் என் காதலும் ஒன்று. என் தனிமையை என்னிடம் தந்துவிட்டு சென்றதுக்கு நன்றி. சேர்த்து வைக்க மனமில்லாத கடவுள் அவர்களை ஏன் எனக்கு அறிமுகம் செய்தான் என்று தெரியவில்லை. என்னமா அடிபத்திருக்கானுங்க. என் ஹார்ட்டுக்கே நெஞ்சு வலி வந்துடும் போல. தர்மத்திற்கு எதிரான தீய சக்தி அவன்.